2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சூழலை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் ஜெயக்குமார் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக சார்பாக ஜெயக்குமார் அதனை தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக அதிமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூழலை பொறுத்து முடிவு செய்யப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அவர் கூறியுள்ளார். கூட மத்தியில் பேசும்பொழுது அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னா அதிமுக அழிவு பாதைக்கு செல்லும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது கூட்டணி குறித்து பொதுவாகவே பிஜேபி அல்லாத மற்ற கட்சிகள் அது எந்தெந்த கட்சிகள் எங்களோடு வருவது என்பது குறித்தெல்லாம் கட்சியை பொறுத்தவரையில் முடிவு செய்யும், பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். அதுக்கு 15 மாத காலம் இருக்கின்ற நிலை. ஆனால் பிஜேபி பொறுத்தவரையில் பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்திட்டார். நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை பலமுறை பொதுச் செயலாளர் அவர்கள் கழகத்தினுடைய பிரதிபலிக்கின்ற வகையிலே அது தெரிவித்துவிட்ட நிலையில் அது குறித்து அவர் பொதுச் செயலாளர் கருத்தை தான் நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, திரு டிடிவி பொறுத்தவரையில் ஒரு தன்மானத்தை விட்டு எந்த அளவிற்கு அவர் மேலே அவர் மேலே அந்த வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கி பிஜேபி கிட்டே இன்றைக்கி சரண்டராக இருக்கார். இன்றைக்கி எனவே பிஜேபி கிட்ட ஒரு சரண்டராக ஒருத்தர் அவரும் நீங்கள் பிஜேபிக்கு வாங்கன்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு தன்மானத்தோடு இயங்குகின்ற இயக்கம். எனவே திரு டிடிவி காலில் போல் யார் காலில் விழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் எடுத்த கட்சியினுடைய நிலைப்பாடு பொதுச்செயலாளர் எடுத்தது அந்த நிலைப்பாடு தான் தொடரும். எனவே அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை என்றுதான் பொதுச் செயலாளர் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். காலமும் சூழலும் பொறுத்து அதிமுகவுடன் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது தொடர்பான முடிவெடுக்கப்படும் என்று முன்னதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதற்கு அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமித்ஷா நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது அம்பேத்கர் குறித்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த போற்றுதலுக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், அரசியலமைப்பு சட்டத்தை நாட்டிற்கு அளித்தவர். இன்றைக்கும் இந்தியா முழுவதும் போற்றக்கூடிய ஒரு தலைவரை போற்றப்பட வேண்டும் ஒழிய அவருடைய புகழ் ஒரு சிறுமைப்படுத்துகின்ற எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு சிறுமைப்படுத்த செயலை செய்தால் மக்களை பொறுத்தவரை நிச்சயமாக யார் அண்ணல் அம்பேத்கரை சிறுமைப்படுத்துகின்றார்களோ அவர்களை நிராகரிப்பார்கள். ஸோ அந்த வகையில் திரு அமித்ஷா அவர்களுடைய அந்த பேச்சு என்பது நிச்சயமாக பலதரப்பட்ட மக்கள் அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையிலே அந்த கருத்தை பொறுத்தவரை அதனால் அவர்களுக்கு தான் பிஜேபிக்கு தான் பின்விளைவு அது கடுமையாக இருக்கும். அது கூட மத்தியில் பேசும்பொழுது அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னா அதிமுக அழிவு பாதைக்கு செல்லும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி குறித்து பொதுவாகவே
அதாவது பிஜேபி அல்லாத மற்ற கட்சிகள், அது எந்தெந்த கட்சிகள் எங்களோடு வருவது என்பது குறித்தெல்லாம் கட்சியை பொறுத்தவரையில் முடிவு செய்யும், பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். அதுக்கு 15 மாத காலம் இருக்கின்ற நிலை. ஆனால் பிஜேபி பொறுத்தவரையில் பொதுச் செயலாளரை தெளிவுபடுத்திட்டார். நேற்றுமில்லை, இன்றுமில்லை, நாளையும் இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லை என்பதை பலமுறை பொதுச் செயலாளர் அவர்கள் கழகத்தினுடைய பிரதிபலிக்கின்ற வகையிலே அது தெரிவித்துவிட்ட நிலையில் அது குறித்து அவர் பொதுச் செயலாளர் கருத்தை தான் நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, திரு டிடிவி பொறுத்தவரையில் ஒரு தன்மானத்தை விட்டு எந்த அளவிற்கு அவர் மேலே அந்த வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கி பிஜேபி கிட்டே இன்றைக்கி சரண்டராக இருக்கார். இன்றைக்கி ஏன்னா பிஜேபி கிட்ட ஒரு சரண்டராக ஒருத்தர் அவரும் நீங்கள் பிஜேபிக்கு வாங்கன்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு தன்மானத்தோடு இயங்குகின்ற இயக்கம். எனவே திரு டிடிவி காலில் போல் யார் காலில் விழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் எடுத்த கட்சியினுடைய நிலைப்பாடு பொதுச்செயலாளர் எடுத்தது அந்த நிலைப்பாடு தான் தொடரும். எனவே அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை என்று தான் பொதுச்செயலாளர் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.